வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். ஒரு புளிய மரத்தின் கதை. அத்தியாயம் 10. தாமு கைது செய்யப்பட்ட செய்தி அன்றைய திருவிதாங்கூர் நேசனின் முன்பக்கத்தில் கொட்டை எழுத்தில் பிரசுரமாகி இருந்தது. இதனால் ஊரே பரபரப்படைந்து விட்டது. மாலை வேளைகளில் புளியமர ஜங்ஷனிலும், மணிமேடை லாலா மிட்டாய் கடை முன்னாலும், வடச்சேரி சந்தை மேட்டிலும், கோட்டாறு கம்போளத்திலும் அரசியல் இளைஞர்களும் அரசியலின் புதிய திசை மாற்றங்களில் ஒதுங்கிவிட நேர்ந்த பழைய சுதந்திர தியாகிகளும் செய்தியையும் வதந்திகளையும் தொடர்ந்து நிகழப்போகும் மோசமானதும் பயங்கரமானதுமான விளைவுகள் பற்றி பேசினார்கள். தாமுவுக்கு ஒரு அரசியல் பின்னணியும், வெற்றிலைப்பாக்கு கடைக்காரர்கள் சங்கத்தின் காரியதரிசி என்ற ஹோதாவில் அவர்கள் மத்தியில் அபரிமிதமான செல்வாக்கும், ஜில்லாவிற்குள் ஜனத்தொகையில் குறைவு என்றாலும் கட்டுப்பாட்டோடு ஒன்றுபட்டு நிற்பதில் வல்லவர்கள் என்று பெயரெடுத்திருந்த ஒரு மைனாரிட்டி சமுதாய பின்னணியும் இருந்தபடியால் தொடர்ந்து பல மோசமான விளைவுகளை எதிர்பார்த்து கொள்ள வேண்டியதுதான் என்று லோக்கல் அரசியல் ஹேஷியர்கள் மூலைக்கு மூலை சிறு குழுக்களுக்கு தலைமை தாங்கி நின்று பேசுகையில் அபிப்பிராயப்பட்டார்கள். மறுநாள் வே.பா. சங்கத்தின் பின்துணையோடு ஹர்த்தாலும் கடையடைப்பும் நகரசபை திடலில் கண்டன கூட்டமும் நடைபெறும் என்றும் செய்திகள் பரவின. அன்று இரவு 12 மணிக்கு வே.பா. சங்கத்தின் அவசர கூட்டம் நடைபெறப் போவதாயும், சட்டசபை கூட்டத்தில் கலந்து கொள்ள திருவனந்தபுரம் சென்றிருந்த எம்எல்ஏ தலைவரை அழைத்து வர வாடகை காரில் ஆட்கள் சென்றிருப்பதாயும் தெரியவந்தது. தாமு கைது செய்யப்பட்ட 1 மணி நேரத்திற்குள் காதர்கடையின் ஷோகேசுகள் சுக்கு நூறாக உடைப்பட்டன என்னும் செய்தி முதலில் ஊரெங்கும் பரவிற்று. என்றாலும் பின்னால் அது ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை. வெறும் புரளி என்பதும் வெளிப்பட்டது. ஆனால் தொடர்ந்து 2-3 நாட்கள் காதர் கடைக்கு வராமல் தலைமறைவாக இருந்துவிட்டதை பலர் கிண்டல் தொனிக்க வருணித்தார்கள். ஒரு பதற்ற நிலைமை ஏற்பட்டுவிட்டதில் உள்ளூர உற்சாகமடைந்த மாதிரியே பலரும் பேசினார்கள். 3வது நாள் காலை தாமு ஜாமீனில் வெளியே வந்தான். கோர்ட்டு வாசலில் சுமார் 500 வியாபாரிகள் கூடி நின்று அவனை மாலை போட்டு அழைத்துச் சென்றார்கள். திருவிதாங்கூர் நேசனில் தாமுவின் படமும் வெளிவந்தது. என்னுடைய பங்கு செலுத்தப்படுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாதவாறு இந்தியா சுதந்திரம் பெற்றுவிட்டதானது எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை தந்திருந்த சமயம் அது. இதன் விளைவு தானோ என்னவோ, நண்பர்களுடன் நானும் தாமு சம்பவத்தின் விளைவுகளிலும் அது சம்பந்தமான செய்திகளிலும் மிகுந்த அக்கறை செலுத்தலானேன். மாலை வேளைகளில் பஜார் ஓரங்களில் நின்று கூடி கூடி பேசும் குழுக்களில் நானும் வேண்டாத விருந்தாளியாக ஒண்டிக்கொண்டேன். என் மீது அங்கு கவிந்த பெரியவர்களின் அலட்சிய பார்வையை அப்பொழுது அவ்வளவாக எனக்கு பொருட்படுத்த தெரிந்திருக்கவில்லை. நண்பர்களுக்கு எட்டாத செய்திகளை சேகரித்து அவர்களுக்கு அவற்றை முதலில் அறிவிப்பவனாய் இருக்க வேண்டும் என்றே அப்போது ஆசைப்பட்டேன். இது போன்ற விவகாரங்களை பேசும்போது பெரியவர்களுக்கு ஏற்படும் முகபாவங்களை கூர்ந்து கவனித்து நானும் முடிந்தவரையிலும் அம்முகபாவங்களை என் முகத்திலும் மிளிரவிட்டு கொண்டேன். அவர்களுடைய வார்த்தை சேர்க்கைகளையும் அபிப்பிராயங்களையும் என்னுடைய சரக்கு போலவே எங்கும் பிரஸ்தாபித்துக் கொண்டு சென்றேன். ஒரு பொறுப்புள்ள மனிதனாகவும் சீரழியும் நிலைமைகளுக்கு கவலைப்படுபவனாகவும் காட்டிக்கொள்ள வேண்டியது எனக்கு அந்த வயசில் ஏதோ ஒரு விதத்தில் தேவையாக இருந்தது. இதனால் தாமுவுக்கும் காதருக்கும் ஏற்பட்ட விரோதத்தின் பூர்வீக வரலாற்றையும் அதையொட்டி அவர்களுக்குள் அவ்வப்போது ஏற்பட்டிருந்த உரசல்களையும் பலர் வாய் மூலமாகவும் சிறுக சிறுக சேகரித்துக் கொண்டு வந்தேன். அன்றாட சேகரங்களை பின்கட்டில் பெரிய மனிதனாய் அமர்ந்து என் சகோதரிகள் முன்னால் அவிழ்க்கையில் என்னை அறியாமலே கொஞ்சம் மிகைப்படுத்தியே அவிழ்த்து கொண்டு சென்றேன். வீர சாகசங்கள் சோடை தட்டி போகாமல் சேர்த்தும் சரிக்கட்டியும் சொல்லலானேன். ஒவ்வொன்றும் என் ஆசைப்படி எப்படி இருந்திருக்க வேண்டும் அல்லது எப்படி நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டேனோ அவ்வாறே நிகழ்ந்ததாயும் இருந்ததாகவும் சொல்வதில் அப்பொழுது என் மனசு மிகுந்த திருப்தி அடைந்தது. இப்பொழுது பல வருடங்களுக்கு பின்னால் அந்த கதையை எல்லாம் உங்களுக்கு சொல்கிற போதும் அந்த மனோபாவத்திலிருந்து அல்லது பலகீனத்திலிருந்து பூரண விடுதலை தேடிக்கொண்டு விட்டேன் என்று சொல்ல முடியாது. உலக வழக்கை கற்பனைக்குள் வகைப்படுத்துவது சாத்தியமற்ற காரியமாக இருக்க, கற்பனைக்குள் உலகத்தை திணித்து திருப்தி தேடிக்கொள்வதே
நாம் செய்யக்கூடியதா இருக்கிறது. கடைசி வரையிலும் நம் முயற்சிகள் அனைத்தும் செருப்புக்கு காலை வெட்டுகிற காரியமாகத்தான் இருக்கும் போலும். இருந்தாலும் என்ன, இப்பொழுது இந்த பாவத்திற்கு கலை என்ற போர்வையும் அதனால் மன்னிப்பும் ஏற்பட்டுவிட்டதே. மேலும் உங்களுக்குத்தான் ஒவ்வொன்றையும் அந்த அந்த நிமிஷத்தில் நம்புவதாக பாவனை ஏற்படுத்திக் கொள்ளவும், படித்து அதிலிருந்து கிடைக்கும் இன்பத்தை மட்டும் சுவீகரித்துக் கொண்டு அத்தனையும் பொய் என்று ஒதுக்கித் தள்ளவும் தெரிந்துதானே இருக்கிறது. அதனால் பாதகமில்லை. தாமு சகோதரர்கள் 5 பேர். சொந்த ஊர் குழித்துறை. இவர்களுடைய விதவை தாயார் நாணு வைத்தியனுடன் வயிற்று வலிக்கு சில காலம் இவன் கீழ் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தாளாம். ஊரை விட்டு ஓடிய பொழுது குழந்தைகள் அனாதையாகிவிட்டார்கள். தாயார் தாழ்ந்த ஜாதிக்காரனோடு ஓடிவிட்டதில் அவமானம் வேறு. அப்பொழுதுதான் எஸ்டேட்டில் இருந்து வரும் லாரியை நிப்பாட்டி அதில் தனது 4 தம்பிகளையும் தூக்கி போட்டுக்கொண்டு நாகர்கோவிலுக்கு வந்து சேர்ந்தானாம் மூத்தவன் செல்லப்பன். இதில் 3 பேரைத்தான் எனக்கு தெரியும். செல்லப்பனுக்கு கடையை கவனித்துக் கொள்வது தவிர வேறு அக்கறைகள் கிடையாது. தாமு ஆகஸ்ட் தியாகி. மணிமேடை ஜங்ஷனில் தன் தலைமுண்டாசை அவிழ்க்க மறுத்து போலீஸ் குண்டாந்தடிக்கு ஆளானவன். இச்சம்பவத்தையொட்டித்தான் அவனுடைய பேர் ஊர் முழுக்க தெரிய வந்தது. அந்த நாட்களில் தாமு கடையிலிருந்து ஒரு சக்கரத்திற்கு பழம் வாங்கி தின்பதை ஒரு தேசிய தொண்டாகத்தான் ஒவ்வொருவருமே மதித்தார்கள். மாணவர்கள் 100 கடை தாண்டி போவார்கள் அவன் கடைக்கு. இவர்கள் பேரில் உள்ளூர எனக்கு ஏற்பட்ட கவர்ச்சி மற்றொன்று. செல்லப்பன், தாமு இருவருக்குமாக ஏக மனைவி. இந்த ஏற்பாட்டில் எனக்கு இனந்தெரியாத புதுமையும் குறுகுறுப்பும் ஏற்பட்டது. அவ்வப்போது வயோதிகர்கள் பலர் சம்பாத்தியம் பிளவுபட்டு போகாமல் இருக்க அது ஒரு விவேகமான ஏற்பாடு என்று பாராட்டி பேசியதும் என் காதில் விழுந்திருந்தது. இதனால் இல்லற வாழ்வில் சங்கடங்கள் உண்டா என்று விசாரித்த பொழுது இல்லை என்றே தெரிய வந்தது. தாமு கடைக்கு நிறைப்பலகைகள் கிடையாது. காந்திஜி உயிர் துறந்த அன்று கரும்போர்வையை தொங்கவிட்டுத்தான் கடையை மறைத்தார்கள். கடை திறக்கப்பட்ட பின் அன்றுதான் முதலாக அடைக்கப்பட்டதாம். இன்று பகல் செல்லப்பனுக்கு டியூட்டி என்றால் இரவு டியூட்டி தாமுவுக்கு. இவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்த்தது பழனிக்கு ஒரு தடவை குழந்தைக்கு முடியிறக்க போன போதுதான் என்று அண்ணி தன்னிடம் சொல்லியிருக்கிறாள் என்று சுகுமாரன் என்னிடம் சொன்னான். சுகுமாரன் தாமு சகோதரர்களில் கடைக்குட்டி. என்னுடன் படித்துக் கொண்டிருந்தான். இவர்களுடைய குடும்ப விவகாரங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளூர நமைச்சல் எடுத்துக்கொண்டிருந்ததால் சுகுமாரனிடம் நான் மிகவும் நெருக்கமாக பழகினேன். சாவர்கரின் எரிமலை வாங்க போகும் சாக்கில் ஒரு நாள் இவர்கள் வீட்டுக்கு சென்றிருந்ததும் பசுமையாக நினைவில் நிற்கிறது. வாட்ட சாட்டமாக இருந்தாள் சுகுமாரனின் அண்ணி. அந்நியாய உடம்பு, அந்நியாய பூரிப்பு. அண்ணங்க 2 பேரும் போட்டி போட்டு ஊட்டும். நல்லா வெட்டுவா அண்ணி என்றான் சுகுமாரன். அவள் சாப்பிடுவதை வேற்று மனிதர்கள் யாரும் பார்க்கக்கூடாது என்று அண்ணன்மார்கள் கண்டிப்பு பண்ணியிருந்தார்களாம். பிரசவத்துக்கு பின் போஷணை என்று ஆரம்பித்து குடிப்பழக்கமும் அண்ணியை பிடித்து கொண்டு விட்டது என்று சுகுமாரன் என்னிடம் சொன்னான். காந்திஜி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது தெரியுமா என்று தாமு அண்ணா கேட்டால், அண்ணி அது ஆம்பளைகளுக்கு அப்படின்னு சொல்லி போடுவா என்றும் சுகுமாரன் சொன்னான். சில குழந்தைகள் செல்லப்பன் ஜாடையிலும் சில குழந்தைகள் தாமு ஜாடையிலும் பிறந்திருந்தன. தாய் ஜாடையில் பிறந்திருந்த குழந்தைகள் புதிராக அங்குமிங்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்தன. அந்த குழந்தைகளை பார்த்த பொழுது எனக்கு பரிதாபமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது அப்போது. இப்பொழுது இத்தனை வருட விவேகத்திற்கு பிறகு கற்பும் நம் கற்பனை அளவு ஸ்தாபிதமாகிவிடவில்லை என்று தெரிகையில் ஜனனத்திற்கு தாய்தான் மறுக்க முடியாத ஆதாரம் என்பது தெரிகிறது. தந்தை என்பது தாயின் வாக்குமூலத்தில் நாம் வைக்கும் நம்பிக்கை தவிர வேறு என்ன? தாமு கடையின் வியாபார ராசி வெகு பிரசித்தமானது. எப்பொழுதும் கடை முன்னால் 10 பேர் நின்று கொண்டிருப்பார்கள். அடுத்த கடையில் பூவன் பழம் பணத்திற்கு 8 என்றால் இங்கு 6. பேரம் கிடையாது. அடுத்த கடை விலையை பற்றி பிரஸ்தாபித்தால் அங்கேயே வாங்கிக் கொள்ளலாமே என்ற பதிலடிதான் அண்ணன் தம்பி இருவர் வாயிலும் வரும். என்னதான் கூட்டம் நின்றாலும், என்னதான் அவசரங்கள் தெரிவிக்கப்பட்டாலும் அதெல்லாம் காதில் விழுந்த பாவனையே கொள்ளாது எப்பொழுதும் போல் மிக மந்தமாக சாமான்களை எடுத்து தரும் பாணி
இருவரிடமும் ஒரே மாதிரி படிந்திருந்தது. இருந்தாலும் அங்குதான் கூட்டம். இதற்கு இருவருக்குமே வெளியே சொல்லிக் கொள்ளாவிட்டாலும் அவளுடைய யோகம் என்ற எண்ணம் உண்டு. புளியமர ஜங்ஷன் கலகலப்பின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது தாமுவின் கடை. தாமுவுக்கு மேல் வியாபாரம் நடந்த கடை அந்த சுற்று வட்டாரத்தில் காதருடைய கடைதான். மாமனாரிடமிருந்து நல்ல முகூர்த்தத்தில்தான் காதருக்கு கடை கைமாறி வந்தது. அவன் மொத்தமாகவும் சில்லறையாகவும் ஸ்டேஷனரி ஆரம்பித்தான். வியாபாரம் வேரோடி வளர்ந்தது. ஜவுளி கடையை குட்வில்லோடு மோக விலைக்கு விற்றுவிட்டு அந்த பணத்தையும் புளியமர ஜங்ஷன் கடையில் போட்டான். அதிக லாபத்துக்கு ஆசைப்படாமல் சொற்ப லாபத்துக்கு சரக்கை வெளியே தள்ளும் சுபாவம் அவனுக்கு. கடை எப்பொழுதும் ஜே ஜே என்று இருக்க வேண்டும். இரவு எண்ணி பார்க்கிற பொழுது பெட்டியில் 2000 3000 விழுந்திருக்க வேண்டும். அதிலிருந்து கிடைக்கும் லாபம் என்ன என்பது அவனுக்கு இரண்டாம் பட்சம்தான். காதர், பிபி, ஜனாப் அப்துல் அசீஸ் 3 பேரும் கோட்டாரில் ஒரு பங்களா எடுத்து குடிபுகுந்தார்கள். கல்யாணம் முடிந்த ஆரம்ப வாரங்களிலேயே பிபியை நினைத்தாலே குமட்டுகிற வெறுப்புக்கு காதர் ஆளாகிவிட்டிருந்தான். அவளுடைய அங்கங்கள் அவனிடம் எல்லையில்லாத கசப்பை ஏற்படுத்தின. அவள் இறந்து போய்விட வேண்டும் என்று உள்ளூர ஆசைப்பட ஆரம்பித்தான். கால்கட்டு ஒழிந்து மனசுக்கு இசைவாய் புது தாம்பத்தியம் தேடிக்கொண்டு பொழுதோடு இன்ப வாழ்வுக்கு அடிக்கோலி விட வேண்டும் என்று துடித்தான். அதெல்லாம் வெறும் கனவு என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் சச்சரவும் சண்டையும் வசையும் அன்றாட விவகாரமாகிவிட்டன. ஒரு நாள் பூரண கர்ப்பிணியான தன் மகள் மீது விழுந்த ராட்சசத்தனமான அடியை கண் கொண்டு பார்க்க சகிக்காமல் அப்துல் அசீஸ் களக்காட்டுக்கே புறப்பட்டு சென்று விட்டார். அங்கு சென்ற பின் தன் முதல் தாரத்தை இழந்திருந்த நிலையில் தனியாக இருக்க மாற்றப்பட்டு மறுவிவாகமும் செய்து கொண்டார். அவருடைய புதிய மனைவியை ஒரு தடவை பார்க்க நேர்ந்த காதருக்கு பொறாமையும் வயிற்றெரிச்சலும் பீரிட்டு கொண்டு வந்தன. கிழட்டு முண்டத்துக்கு இவ்வளவு அழகான பெண் கேட்கிறதா என்று கத்திக்கொண்டே பிபியை விழுந்து அறைந்தான். அவளை இங்கே கூட்டிக் கொண்டு வா என்று கத்தினான். பிபிக்கு புருஷன் குடித்துவிட்டு புலம்புவது பழக்கமாகி போயிருந்தது. கண்ணை குத்திக் கொண்டாலும் கண்ணீர் வராது என்ற நிலைமையை அவள் அடைந்து விட்டிருந்தாள். குடும்ப வாழ்க்கையில் அடைந்த தோல்வி காதரின் வியாபாரத்திற்கு மிகவும் அனுகூலமாய் அமைந்தது. கவலையை மறக்க சதா காலமும் கடையிலேயே பழிக்கிடையாய் கிடக்க ஆரம்பித்தான். அதில் தனக்குத்தானே ஒரு வெறியை ஏற்படுத்தி கொண்டு யாருடனோ வஞ்சம் தீர்ப்பது போல ஓய்வு ஒழிச்சல் இன்றி வேலை செய்தான். ஓய்வை எண்ணி பயப்பட ஆரம்பித்து அது ஏற்படுவதற்கு முன்னரே புதிய வேலைகளை துருவி கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். குடிப்பழக்கம் இருந்ததால் இரவு நிம்மதியாக தூங்க முடிந்தது. தன்னை பற்றி தன்னுடைய மதிப்பீட்டில் துரதிர்ஷ்டசாலி என்று இருந்தாலும் பிறர் தன்னை மகா அதிர்ஷ்டக்காரன் என்று எண்ணுவதை நினைத்து திருப்திப்பட ஆரம்பித்தான். பஜாரில் தன்னையொத்த வியாபாரிகள் தன் மீது பொறாமைப்படுகிறார்கள் என்று கவலை தோய்ந்த நிரபராதியின் முகத்தோடு தன் நண்பர்களிடம் குறைப்பட்டு கொண்டான் என்றாலும் அதில் உள்ளூர ஒரு திருப்தி இருந்தது. அவர்கள் மேலும் பொறாமை தீயில் வேகும்படியான வெற்றிகளை தான் தொடர்ந்து தேடிவிட வேண்டும் என்று முனைந்தான். அவனுடன் போட்டி போட்டு தோற்றுப்போனவர்கள் வேறு வகை தெரியாமல் கோபாலையரை ஏமாற்றிய முதல்தானே என்று பூர்வீக வரலாற்றை கிளறி குத்தி பேசி வந்தது அவன் காதிலும் விழுந்தது. இதற்குள் கோபால ஐயர் காலமாகிவிட்டிருந்தார். அவர் குடும்பத்திற்கு மாதம் 50 ரூபாய் தர ஆரம்பித்தான் காதர். முதல் தேதி முதல் ஜோலியாக பணத்தை கடைப்பையனிடம் மகாதானபுரத்திற்கு கொடுத்தனுப்பி விடுவான். இதற்கு ஒரு தடவை கூட விடுதல் ஏற்பட விடவில்லை அவன். கோபால ஐயர் உயிரோடு இருந்தால் கூட மாதா மாதம் இவ்வளவு தொகை குடும்ப செலவுக்கு கிடைக்கும் என்பதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை என்று அக்ரஹாரத்தில் எல்லாரும் பேசிக்கொண்டார்கள். கோபால ஐயர் சம்சாரம் கூட காதரை வாய்க்கு வாய் புகழ்ந்து பேச ஆரம்பித்தாள். பிறர் முதலை அபகரித்துக் கொண்ட யாரும் இது போன்ற ஒரு புண்ணிய காரியத்தை செய்தது இல்லை என்ற அளவில் காதரும் பாராட்ட தகுதியானவன்தான். காதரை இந்த அளவு தூக்கிவிட்டது அவன் மாமனார் தயவில் அவனுக்கு கிடைத்த சிகரெட் ஏஜென்சி என்றுதான் சொல்ல வேண்டும். திருநாள் கூட்டத்திலும் சந்தை கடைகளிலும் லாரி மேல் ஒலிபெருக்கியில் 1 மணி நேரம் ஒட்டக மார்க்கின் அருமை பெருமைகளை புகழ்ந்து பேசிய பின்னர் கூட்டத்தை பார்த்து இலவசமாய் சிகரெட்டை அள்ளி வீசிய காலம் போக பார்வதிபுரத்திலிருந்து ஆனைப்பாலம் வரையிலும் சகல வெற்றிலைப்பாக்கு கடை வியாபாரிகளும் கடையில் முண்டி மோத வேண்டிய காலம் வந்துவிட்டது. பலர் தன் கடை தேடி வந்து காத்து கிடப்பதானது
காதரிடம் ஒரு அலட்சிய பாவத்தையும் மமதையையும் ஏற்படுத்தியது. அவன் பேச்சில் அன்று வரையிலும் அவனிடம் இணைப்பிரியாது ஒட்டி கொண்டிருந்த நிதானம் குலைந்தது. 3 மைல் சைக்கிள் மிதித்து வந்து சேருகிறவனை ஏதாவது அற்ப அசௌகரியங்களைச் சொல்லி அப்பொழுது வா இப்பொழுது வா என்று விரட்ட ஆரம்பித்தான். பவுனு கிடைக்கணும்னு சொன்னா விளையாட்டா? பொறுமையாட்ட நின்று வாங்கிட்டு போக வேண்டியதுதான். இந்த வார்த்தைகளை அவன் வாய் அன்றாடம் மந்திரம் போல 100 தடவை உச்சரிக்க ஆரம்பித்தது. நாள் போக போக வேப்பா வியாபாரிகள் சங்கம் உருவான பின்பு சாக்கு போக்கு சொல்லி காதர் திருப்பி அனுப்புகிற வியாபாரி தாமுவை கூட்டிக் கொண்டு வருவது என்ற வழக்கம் ஏற்பட்டுவிட்டது. தாமு பேரில் காதருக்கு உள்ளூர ஒரு பயம் இருந்தது. அடாப்பிடிக்காரன், விரோதம் பண்ணிக்கொள்ளாமல் அணைத்து கொண்டு போக வேண்டும் என எண்ணினான். ஒரு தடவை இதுபோல்தான் ஆறுமுகம் என்ற வியாபாரிக்கு தாமு சிபாரிசு செய்ய வந்தான். அன்றிருந்த மனநிலையில் பணிந்து போய்விடக் கூடாது என்ற வைராகியம் பிறந்து மனசு நிமிர்ந்தது காதருக்கு. உங்களுக்கு மச்சான்தான், அதற்காக நானே சரக்கு எடுத்து தர முடியுமா? ஆளு வரட்டும் என்றான். தாமு கையை ஓங்கிக் கொண்டு காதரை அடிக்கப் போய்விட்டான். கணக்கப்பிள்ளை வந்து குறுக்கே விழுந்ததால் அன்று காதர் அடிபடாமல் தப்பினான். யோசித்து சொன்ன வார்த்தைகள் அல்ல அவை. நாட்பட்ட புழுக்கமும் கோபமும் அன்று குத்தலாய் வாய் தவறி வெளியே வந்துவிட்டன. ஆறுமுகத்தின் விதவை சகோதரியோடு தாமு கொண்டிருந்த ரகசிய தொடர்பை குத்தி காட்டிய போது தாமுவுக்கு கண் தலை தெரியாத கோபம் உண்டுவிட்டது. சண்டை வலுத்ததும் காதர் பேச்சை மாற்றினான். ஆறுமுகம் கணக்கில் அவன் வேறு சாமான்கள் வாங்கியதில் கொஞ்சம் பழைய பாக்கி இருந்தது. அதை தீர்க்கட்டும், சரக்கு தருகிறேன் என்றான் காதர். பழைய பாக்கி இல்லாதவர்களுக்குத்தான் சரக்கு கிடைக்குமோ என்று தாமு கேட்டான். அது ஏன் இஷ்டம் என்றான் காதர். தாமு அவனை முறைத்து பார்த்துவிட்டு கடையை விட்டு இறங்கிச் சென்றான். இந்த சம்பவம் களக்காட்டில் ஜனாப் அப்துல் அசீஸ் காதில் விழுந்ததும் அவர் மெனக்கெட்டு புறப்பட்டு வந்து காதர் கடைவாசலில் நின்று கொண்டு, காதர் அப்பொழுது கடையில் இருக்கவில்லை. பெயர் சொல்லாமல் சில பிச்சைக்கார பயல்களை திட்டி பேச ஆரம்பித்தார். தாமுவின் ஜாதியை பற்றி கூட அவர் மறைமுகமாகவும் தரக்குறைவாகவும் பேசிவிட்டு சாயங்காலம் பஸ்ஸுக்கு களக்காடு சென்றார். கோப உணர்ச்சிக்கு ஆட்பட்டிருந்ததால் தன்னுடைய மகளை பார்க்க வேண்டும் என்ற ஞாபகம் கூட அவருக்கன்று ஏற்படவில்லை. தாமுவுக்கும் காதருக்கும் இதிலிருந்துதான் விரோதம் பிறந்தது. தொடர்ந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கிடையே மனக்கசப்பு வளர்ந்தது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவர்கள் பரஸ்பரம் மோதிக்கொண்டார்கள், உரசிக்கொண்டார்கள், குத்தி பேசிக்கொண்டார்கள். அந்த சம்பவங்கள் எல்லாம் நான் ஒன்று விடாமல் அந்நாட்களில் சேகரித்து வைத்திருந்தேன். என்றாலும் இப்பொழுது பல சம்பவங்கள் என் நினைவில் இல்லை. இருந்தாலும் யோசித்து பார்க்கிற பொழுது ஒரே ஒரு சம்பவம் மட்டும் என் நினைவுக்கு வருகிறது. எங்கள் ஊரில் மதுவிலக்கு அமுலுக்கு வந்த பின்பு உயர்ந்த மது வகைகள் வெளியில் வாங்க முடிவது அபூர்வமாகிவிடவே அநேகருக்கு வாரந்தோறும் கொல்லம் போய் வரும் சிரமம் ஏற்பட்டுவிட்டது. தனக்கு சௌகரியப்படாத சந்தர்ப்பங்களில் காதர் கூலி ஐயப்பனை அனுப்புவது வழக்கம். ஒரு சமயம் கூலி ஐயப்பனை தாமு கையும் களவுமாக காதர் கடைவாசலில் வைத்து பிடித்து பாட்டில்களோடு போலீசில் ஒப்படைத்து விட்டான். தனது மனைவிக்காக தன்னிடமிருந்து தாமு ஒழுங்காக சரக்கு வாங்கி செல்வது வழக்கம் என்றும் 2 தடவைகள் அவனுக்கு தர அசௌகரியப்பட்டு விட்டதாலேயே அவன் தன்னை காட்டிக் கொடுக்க முயற்சி செய்தான் என்றும் காதர் எல்லோரிடமும் சொல்ல ஆரம்பித்தான். கையில் இருக்கும் பாட்டிலை ஜன்னல் வழி தூக்கி காட்டினால்தான் மனைவி இரவு கதவை திறப்பாள் என்று சொல்லியே தாமு தன்னிடம் எத்தனையோ தடவை கெஞ்சி கேட்டு வாங்கி கொண்டு போயிருக்கிறான் என்றும் காதர் யதார்த்தம் போல வர்ணித்தான். ஏன் பேரிலேதான் தப்பு, எத்தனை நாளைக்குத்தான் அண்ணன் திண்ணையில படுத்துக்கிட்டு உறங்கும் என்று காதர் தாமுவின் நண்பர்களிடம் சொன்னான். காதரை பற்றி தாமுவிடம் பேசினால் அவன் சுக்காமும் முறவுமாட்டு கடத்திண்ணையில உக்காந்து பீடி சுத்துதே, இந்த கண்ணால பார்த்து போட்டு செத்தாத்தான் என் நெஞ்சு வேகும் என்று தன் நெஞ்சில் பட்டென்று அரைந்து கொண்டு சொல்ல ஆரம்பித்தான். அவன் அப்பனுக்கு மசூதி முற்றம் பெருக்கிற வேலை. இப்போ அவன் காரிலே கையை விரிச்சு சாஞ்சு கிடந்துக்கிட்டு போறான்ல, அப்போ மண்டக்கனை கொஞ்சம் ஏறத்தானே செய்யும் என்பான். வெகு நாள் விரோதம் எத்தனை காலம்தான் உள்ளுர புகைந்து அற்ப உரசல்களும் மோதல்களும் அதற்கு போக்கிடமாக அமைந்துவிட முடியும்? ஒரு நாள் அது பகிரங்கமாக வெடித்தது. பார்லிமெண்டில் பட்ஜெட் செஷன் ஆரம்பிப்பதற்கு 2 வாரங்களுக்கு முன்
திடீரென்று பஜாரில் சிகரெட் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டது. விலை மளமளவென்று மேலே ஏற ஆரம்பித்தது. காதர் தன் கடையை திறப்பதற்கு முன்னால் சைக்கிளில் சாய்ந்து கொண்டும் புளிய மரத்தடியில் கூடி நின்று கொண்டும் பல வியாபாரிகள் தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். காதர் சிகரெட் சப்ளையை படீரென்று குறைத்தான். வசூலாகாமல் கிடந்த பாக்கிகளை வசூல் செய்வதற்கு இது தக்க தருணமாகப்பட்டது அவனுக்கு. ஒரு காசு பாக்கி இல்லாமல் தீர்ப்பவர்களுக்குத்தான் சரக்கு தருவேன் என்று சொல்ல ஆரம்பித்தான். ஒவ்வொருவருடைய கணக்கிலும் 100, 200 என்று பாக்கி இருந்தது. அவ்வளவு பணத்திற்கு திடீரென்று அவர்கள் எங்கே போவார்கள்? ஒரு நாள் நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் கடைவாசலில் காத்து கொண்டிருக்கும் பொழுது தாமு மடமடவென்று தனது கடையை விட்டு இறங்கி வந்து, நான் தரேண்டே சரக்கு, ஏன் பிறந்தால வாங்க என்று காதர் கடை மாடியை பார்க்க படியேறிச் சென்றான். தப்பு தப்பென்று பெரும் ஓசையை கிளப்பிக் கொண்டு அந்த மரையணி வழியே வியாபாரிகளும் மேலே ஏறி சென்றார்கள். காதர் போலீஸுக்கு போன் பண்ணினான். 4-5 பெரியவர்கள் குறுக்கிட்டு தாமுவை சமாதானம் செய்தார்கள். போலீஸ் வரும்பொழுது கூட்டம் கலைந்து போயிருந்தது. இன்ஸ்பெக்டர் காதரின் நண்பர். குறுக்கும் மறுக்கும் நடந்து கடைவாசலில் கூடியிருந்த பொறுக்கிகளையும் கூலிகளையும் விரட்டிவிட்டு, புத்திசாலித்தனமா வியாபாரம் பண்ணணும்னா ஸ்டாக்கை வேறு இடத்துக்கு மாத்து, மடையனா இருக்கிறாயே என்று காதரிடம் அந்தரங்கமாக சொல்லிவிட்டு சென்றார். அன்று இரவு மாடி அறைகள் காலியாகிவிட்டன. மறுநாள் காலையில் வந்த வியாபாரிகளிடம் சாவியை மேஜை மீது விட்டெறிந்து, எவ்வளவு வேணா எடுத்துக்கிட்டு போங்க என்று சொல்லி நல்ல பிள்ளையாக நடந்து கொண்டான் காதர். தாமுவுக்கு மட்டும் 2 பெட்டி தனியாக கொடுத்து அனுப்பினான். அவனுக்கு கிடைக்கணும்னு தான் அவன் துள்ளுதான். உங்களை காப்பாற்றணும்னு அவனுக்கு தலையில வண்டியா ஓடுது. மற்றவங்களுக்கும் பாதியாவது கொடுக்க வேண்டாமா என்று கேட்டால், இருக்கதே பூராவும் எங்கிட்ட தள்ளு என்கிறான் அவன் என்று மற்ற வியாபாரிகள் எல்லோரிடமும் கிண்டிவிட்டு பார்த்தான் காதர். ஆனால் தாமு பேரில் வேப்பா வியாபாரிகள் கொண்டிருந்த நம்பிக்கையை காதரால் உலைக்க முடியவில்லை. கூலி ஐயப்பன் ஜெயிலில் இருந்த பொழுது தாமு அவனுக்காக வேறு ஆள் மூலம் நல்ல வக்கீல் அமர்த்தி ரகசியமாக கேஸை நடத்தினான். அவன் வெளியே வந்ததும் அவனை தன் பக்கம் அணைத்து கொண்டு விட்டால் காதர் கடையில் நெடுநாள் கூலியாளும் பல்வேறு காரியங்களுக்கு காதரின் அந்தரங்க காரியதரிசியுமான அவன் மூலம் பல சூட்சுமங்களை தெரிந்து கொள்ளலாம். எதற்கும் அவன் தன் பக்கம் இருக்கட்டும் என்று திட்டமிட்டு வேலை செய்தான். தன்னை ஜாமீனில் இட்டுச் செல்ல காதர் வரவில்லை என்றான பொழுதே வெளியே வந்ததும் தாமுவோடு சேர்ந்து கொண்டு விட வேண்டும் என்று பொறுமிக் கொண்டிருந்த ஐயப்பனுக்கு தாமு பணம் செலவழித்து தனக்காக கேசும் நடத்துகிறான் என்று தெரிந்ததும் அவன் மீது அபாரமான அபிமான உணர்ச்சி ஏற்பட்டது. சர்க்கார் தரப்பு சாட்சியங்கள் பலகீனமாக இருந்ததால் ஐயப்பனுக்கு விடுதலை கிடைத்தது. விடுதலை பெற்று வந்த கூலி ஐயப்பன் நேராக தாமு கடைக்கு வந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு காதர் கடை படியேறி உள்ளே நுழைந்தான். உதட்டில் சிகரெட் தொங்க காதர் முன்னால் நின்று கொண்டு, ஒரு டின் பவுடர் கேட்டா என்றான் அவன். காதர் தலை நிமிர்ந்து பார்த்தான். ஐயப்பன் நின்ற கோலமே அவனை பெரும் வியப்பில் ஆழ்த்திற்று. யாரு என்று கேட்டான் காதர். ராணி என்றான் கூலி ஐயப்பன். எந்த ராணி? கீழத்தெரு ராணி. அன்னைக்கு புளியக்குறிச்சி டிபிக்கு கூட்டிட்டு வந்தேம்ல, அவதான் என்றான் அவன். காதர் முகம் சிவந்தது. அவன் பதில் பேசவில்லை. தலையை கவிழ்த்து கொண்டு கணக்கு பார்ப்பது மாதிரி பாவனை செய்ய ஆரம்பித்தான். கடைப்பையன்கள் விஷயம் புரியாமல் மேஜையொட்டி வந்து நின்று கொண்டார்கள். பரமேஸ்வரி, செல்லம்மை, கிருஷ்ணம்மை, பங்கஜம் எல்லோரும் ஆளுக்கு ஒரு டப்பா பவுடர் கேட்குறாங்க. உங்க முதலாளி முகத்தையெல்லாம் எச்சிலாக்கி போட்டு அவரு பாட்டுக்கு போயிட்டாரு, கேட்டு வாங்கிட்டு வா பூசிக்கிட அப்படின்னு சொல்றாங்க என்றான் ஐயப்பன். காதர் தலை தூக்கி அவனை முறைத்தான். மங்களா தெரு மேரி, அவ மகா கள்ளி இல்ல, அன்னைக்கே சொன்ன அவ வேண்டாம்னு 2 டின் கேக்கா. கடைப்பையன்கள் தங்கள் ஆசனங்களை பார்க்க நழுவினார்கள். காதர் வாய் பேசாமல் எழுந்திருந்து மாடிக்கு சென்றான். அவன் முகம் சுண்டி போய்விட்டது. அன்றிலிருந்து கூலி ஐயப்பன் தாமு கடைவாசலில் பழிக்கிடையாய் கிடந்தான். தாமுவின் சகாக்கள் கடை முன்னால் கூடினால், ஐயப்பா, அன்னைக்கு என்னடா காதர் பைக்கிட்ட போய் கேட்ட? என்னது, எண்ணெயா ஜீப்பா? சொல்லுடே சொல்லு என்பான் தாமு.
உடனே கூலி ஐயப்பன் அதை சொல்ல ஆரம்பிப்பான். அவன் ஒவ்வொரு தடவை சொல்லுகிற பொழுதும் தாமு அப்போதுதான் அந்த சம்பவத்தை முதலாவதாக கேட்பது மாதிரி கடகடவென்று சத்தம் போட்டு சிரிப்பான். அவன் அந்த சம்பவத்தை சொல்லி முடித்ததும், சி, அதிக பிரசங்கி, வாய்க்கொழுப்பு மிஞ்சி போச்சு பயலுக்கு என்று அவன் முதுகில் செல்லமாக அறைவான் தாமு. ஒரு நாய் தன் எஜமானன் சொட்டை ஏற்றுக்கொள்வது போல கூலி ஐயப்பன் அதை சந்தோஷத்துடன் முதுகை வளைத்து ஏற்றுக்கொள்வான். நண்பர்கள் கலைந்து சென்றதும் தாமு எட்டனாவை வெளியே போட்டு, போயே காப்பி குடிச்சிட்டு வா என்பான். ஐயப்பன் அதை எடுத்துக்கொண்டு செல்வான். காதர் சிகரெட் சப்ளையை குறைத்த பொழுது வே.பா. சங்கத்தின் காரிய கமிட்டி கூட்டம் அவசரமாக கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் தாமு ஆவேசமாக பேசினான். சங்கத்தின் சார்பில் காதருக்கு ஒரு எச்சரிக்கை கடிதம் அனுப்ப வேண்டும் என்று சிலர் அபிப்பிராயப்பட்டதை கோழைத்தனமான காரியம் என்றும் சங்கத்தின் கௌரவத்திற்கே இழுக்கு என்றும் அவன் கண்டித்தான். தேர்ந்தெடுக்கப்படும் குழு ஒன்று காதரை பேட்டி கண்டு பேச வேண்டும் என்று சிலர் அபிப்பிராயப்பட்டதையும் அவனால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. சிகரெட் கம்பெனியின் பம்பாய் தலைமை காரியாலயத்திற்கு நிலைமையை அறிவித்து அவர்கள் பிரதிநிதியை வரவழைத்து காதரின் அட்டூழியத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி ஏஜென்சியையே அவனை விட்டு எடுத்து விடுவதற்காக முயல வேண்டும் என்பதை வற்புறுத்தி தனது முடிவை விரிவாக அலசி பேசினான். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கே அடிபணிய மறுத்தனா கேவலம் ஒரு சோட்டா முதலாளிக்கு அடிமைப்படுவது கேவலம் அல்லவா என்று அவன் கேட்ட பொழுது அங்கத்தினர்கள் கரகோஷம் செய்து அதை ஆமோதித்தனர். ஏஜென்சி தனக்கு கிடைக்க வேண்டும் என்பது தன்னுடைய திட்டம் அல்ல என்றும் காதர் அதை இழக்க நேர்ந்தால் சங்க அங்கத்தினர் எவருக்காகவும் அதை பெற்றுத்தர தான் உடல் பொருள் ஆவி மூன்றையும் இழந்து பாடுபட தயார் என்றும் அவன் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னபோது தலைவர் ராஜபாண்டிய நாடார் எழுந்திருந்து அது போன்ற ஒரு சந்தேகம் யாருடைய மனசிலும் தலை காட்டாமல் இருக்கும்போது தாமு அவ்வாறு பேசுவது தன்னுடைய மனசை புண்படுத்துவதாக இருக்கிறது என்று அங்கத்தினர்கள் சார்பில் சொல்லவும் தாமு அதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொண்டார். உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவது தன்னுடைய பலகீனம் என்று சொல்லி மன்னிப்பும் கேட்டுக்கொண்டான். பம்பாய் தலைமை காரியாலயத்திற்கு சுமார் 300 வியாபாரிகளின் பெயர் சொல்லி தந்தி அடிக்கப்பட்டது. 24 மணி நேரத்திற்குள் ஒரு விசேஷ பிரதிநிதியை அனுப்பி வைப்பதாக கம்பெனியில் இருந்து சங்கத்துக்கு பதில் தந்தியும் வந்து சேர்ந்தது. விமானத்தில் திருவனந்தபுரம் வந்து சேர்ந்த பிரதிநிதியை வரவேற்க காதர் சென்றிருந்தான். தாமுவும் அவன் கூட்டாளிகளும் திருவிதாங்கூர் நேசன் நிருபர் இசக்கியும் மற்றொரு காரில் வந்திருந்தனர். தாமு சங்கத்தின் சார்பில் பிரதிநிதிக்கு ரோஜா மாலை அணிவித்து வரவேற்றான். காதர் கடையின் மாடியில் விசாரணை ஆரம்பமாயிற்று. தனி அறையில் வியாபாரிகள் ஒருவர் பின் ஒருவராக சென்று வாக்குமூலம் அளித்தார்கள். பிரதிநிதி ஒவ்வொருவருடைய குறைகளையும் டைரியில் விரிவாக குறித்து கொண்டார். கணக்கில் விற்றதாக காட்டப்பட்டிருக்கும் சரக்குகள் விற்கப்படவில்லை என்றும் அவை ரகசிய கிடங்குகளில் சேமிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் 2 நாள் அவகாசம் அளிக்கப்படும் என்றால் துப்பு துலக்கி அந்த இடத்தை கண்டுபிடித்து சொல்வதாகவும் தாமு வாக்குமூலம் அளித்தான். விசாரணை முடிவடைந்தது. கணக்கில் சந்தேகம் எதுவும் கிளப்ப முடியாமல் ஒப்புக்கொள்ளும்படி ஆகிவிட்டது காதருக்கு பரம திருப்தியை அளித்திருந்தது. பிரதிநிதி வந்து சேருவதற்கு தலைக்கு நாள் தானும் கணக்கு பிள்ளையும் இரவு விடிய விடிய கண்விழித்தது வீணாகிவிடவில்லை என்று காதர் மனசுக்குள் மிகுந்த சந்தோஷமடைந்தான். பழைய பாக்கியை வசூலிக்க ஏஜென்சியை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என பிரதிநிதி எச்சரிக்கை செய்ததை அவன் அப்படியே ஒப்புக்கொண்டான். இனிமேல் இது போன்ற தவறுகள் தன் தரப்பில் ஏற்படாதவாறு கவனமாக இருப்பதாயும் உத்தரவாதம் அளித்தான். மொத்தத்தில் விஷயம் அதிகபட்சம் கம்பெனியிலிருந்து ஒரு எச்சரிக்கை கடிதம் பெறுவதோடு முடிவடைந்து விடுவதற்கான சூழ்நிலைதான் இருந்தது. ஆனால் அன்று சாயங்காலம் சுமார் 6 மணிக்கு காதரின் கடைவாசலில் அமர்ந்து புளியமர ஜங்ஷனை பார்த்தபடி சுருட்டு பிடித்துக் கொண்டிருந்த பிரதிநிதி திடீரென்று நிமிர்ந்து உட்கார்ந்து, காதர், கன்னியாகுமரி வரையிலும் போய்விட்டு வந்தால் என்ன என்று கேட்டார். தாராளமாக போகலாமே, காரை வரவழைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு காதர் போனை கையில் எடுத்தான். உங்கள் காரில் வேண்டாம், நிலைமை மோசமாக இருக்கிறது, வீண் பேச்சுக்கு இடம் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே பிரதிநிதி எழுந்திருந்து கடைப்படிகளில் இறங்கி கையை தட்டினார். டாக்ஸி வந்து நின்றது.
காதரும் பிரதிநிதியும் பின்சீட்டில் ஏறிக்கொண்டதும் தாமுவின் கடைவாசலில் இருந்து கூலி ஐயப்பன் வந்து முன்சீட்டில் டிரைவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். டே, கீழே இறங்கு என்றான் காதர். கிளீனர் முதலாளி என்றான் டிரைவர். நமக்கென்ன, இருந்துவிட்டு போகட்டுமே என்றார் பிரதிநிதி. கார் கொட்டாரம்பழ தோட்டத்தை தாண்டியதும் ஒரு பழைய கட்டிடத்தின் முன்னால் நின்றது. ஏன் இங்கே நிறுத்துற என்று காதர் கேட்டதற்கு டிரைவர் பதில் சொல்லவில்லை. பேசாமல் என் பின்னால் வா என்று பிரதிநிதி பதில் சொல்லிவிட்டு காரை விட்டு கீழே இறங்கினார். அந்த கட்டிடத்தின் படியேறி சாத்தியிருந்த கதவு முன்னால் நின்று கொண்டு சாவியை எடுத்து கதவை திற என்றார் பிரதிநிதி காதரை பார்த்து. காதர் தயங்கினான். இப்பொழுது விஷயம் நமக்குள் இருக்கிறது. மறுத்தா என்றால் போலீசுக்கு தகவல் தெரிவிக்க கம்பெனி உத்தரவு. புத்திசாலித்தனமாக நடந்து கொள் என்றார் பிரதிநிதி. காதர் கதவை திறந்தான். சிகரெட் ஏஜென்சி காதருக்கு ரத்தாகிவிட்டதாக 3வது நாள் கம்பெனியில் இருந்து தகவல் வந்தது. இந்த செய்தி வே.பா. சங்கத்தின் மூலம் தெரிவிக்கப்பட்டு திருவிதாங்கூர் நேசனின் முன்பக்கத்தில் வெளியாயிற்று. 3 நாட்கள் கன்னியாகுமரி காஸ்மோபாலிட்டன் ஓட்டலின் மேல்மாடி அறை ஒன்றில் போதம் மீள மீள குடித்தபடி மெத்தையில் புரண்டு கொண்டிருந்தான் காதர். 4வது நாள் அவன் கடைக்கு வருகிற பொழுது ஒட்டக மார்க் சிகரெட் மொத்த வியாபாரம் என்ற போர்டு தாமு கடையில் தொங்கிக் கொண்டிருந்தது. முன்விரோதங்கள் இப்படி இருக்க தன் கடை போர்டு உடைந்ததும் தாமுதான் விஷமம் செய்திருப்பான் என்று காதர் சந்தேகப்பட்டது தவறு என்று சொல்ல முடியும் என்று தோன்றவில்லை. தாமுவை பற்றி தனக்குள்ள சந்தேகத்தை காதர் போலீசிடம் சொன்னபோது அவர்கள் அது வெகு முக்கியமாக எடுத்துக்கொண்டதாக காதரிடம் காட்டிக்கொண்டார்கள் என்றாலும் போலீஸ் தாமுவின் மேல் பல வருடங்களாக பேணி வந்த விரோதத்திற்கு வஞ்சம் தீர்த்து கொள்ள இதை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டார்கள் என்றுதான் தாமுவின் நண்பர்கள் வெளியே சொல்லாவிட்டாலும் அந்தரங்கமாக நம்பினார்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் அவன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் போலீஸை திறனமாக மதித்து பகைத்து கொண்டது ஒரு புறம் இருக்க, ஒரு போலீஸ் சிப்பாயோ ஹெட் கான்ஸ்டபிளோ தாமு கடைக்கு சென்று ஒரு மட்டிப்பழத்தையோ ஒரு பீடியையோ ஓசியாக பெற்றுவிட முடியாது என்பது பஜாரில் உள்ள எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். முனிசிபாலிட்டி கொடுத்த புகார் மனு ஸ்டேஷனுக்கு வந்ததும் நகரசபை தலைவரை இன்ஸ்பெக்டர் நேரில் சென்று கண்டார். தலைவர் நகரசபை தோட்டிகள் மீது தனக்குள்ள சந்தேகத்தை இன்ஸ்பெக்டரிடம் தெரிவித்தார். போலீஸ் 2 கேஸ்களை ஜோடித்தது. புளிய மரத்தில் கல்லெறிந்தது தோட்டிகள்தான் என்றும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் மேல் பழி சுமந்துவிடும் என்ற நம்பிக்கையில் ஆள் வைத்து தாமு காதர் கடை போர்டை உடைத்தான் என்றும் அவர்கள் நம்பி அதற்கு அனுசரணையாக கேஸ் ஜோடித்தனர். கூலி ஐயப்பனைத்தான் தாமு பயன்படுத்தி கொண்டிருப்பான் என்பது போலீசாரின் தீர்மானம். தாமு ஜாமீனில் வெளிவந்த மறுநாள் தொழிற்சங்க வேலைகளில் வக்கீர் ஜனார்தனத்துடன் முழு மூச்சாக வேலை செய்து வந்த தோட்டி தொழிலாளி தோழர் மாடசாமியை போலீஸ் கைது செய்தது. தோட்டிச்சிகளை சங்கத்தில் இணைப்பதில் தனது கணவருக்கு உறுதுணையாக நின்று வேலை செய்து வந்த மாடசாமியின் மனைவி மாடத்தியையும் போலீஸ் கைது செய்தது. அப்பொழுது மாடத்தி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தபடியால் கைது செய்யப்பட்டதும் ஆம்புலன்ஸில் சர்க்கார் பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டாள். கட்டில் அருகே பெண் போலீஸ் காவல் நிற்க 1 வாரத்திற்கு பின் மாடத்திக்கு சுகப்பிரசவம் ஆயிற்று. கூலி ஐயப்பன் பேரில் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அவன் போலீசார் கையில் அகப்படவில்லை. தலைமறைவாக சுற்றி கொண்டிருந்தான். அத்தியாயம் 10 நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.